காய்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் அப்பா கண்ணாடியை எங்கெங்கேயோ வச்சுட்டு தேடுறாரு. எங்கள் அப்பாவோட கண்ணாடி ஹோல்டர் எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, எங்கள் அப்பாவுக்காக நான் இங்கே ஒரு கண்ணாடி ஹோல்டர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்று கட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. கம் போட்டு இப்படி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஃபஸ்ட்டு இதை இப்படி ஒரு மடக்குங்க. இது இப்படி மடக்கிட்டு இப்படி எடுத்துட்டு இது மடக்கிக்கோங்க. இப்போது நீங்கள் இதை இப்படி மடக்கிட்டு இதையும் இப்படி மடக்கிட்டு இப்படி ஒன்றா மடக்கிங்க. அப்புறமா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை நல்லா மடிச்சுட்டு இதை இந்த சைடு மடிச்சுக்கோங்க. அப்புறமா இதை இந்த சைடு மடிச்சிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கம் போட போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கம் போட்டுட்ருக்கோம். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா கம்மு இங்கேயும் போட வேண்டியதுக்கு. கம்மை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்படி பண்ணிக்கலாம். இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்துக்கோங்க. எனக்கு ஒழுங்காக ஒட்ட மாட்டேங்குது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக க்ளூ சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். தள்ளிக்கிட்டு நம்ம இதை இப்படி பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம இதுக்குள்ளே கண்ணாடி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஐயோ, இப்போ கண்ணாடி இப்படி வச்சிங்கன்னா கீழே விழுந்துடும். இப்போ என்ன பண்ணுறது அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ டபுள் டேப் எடுத்துக்கலாம். இதை இப்படி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இதை இப்படி திருப்பிக்கோங்க. மறுபடியும் இந்த டபுள் டேப் எடுத்துகிட்டு இப்படி ஒட்டிக்கோங்க. என் கையில் ஒட்டுது. ஓகே, இப்போ நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். அதை ரெண்டுத்தையும். ஓகே, இப்போ நம்ம இதில் இதை வச்சுருந்த இதுவை இப்படி ஒட்டிடுவோம். உங்களுக்கு தேவையானப்போ இதை பிச்சுக்கோங்க. இதை இப்படி பிச்சுக்கிட்டா முடிஞ்சிடுச்சு. தேவையான இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி கண்ணாடி உள்ளத்துக்கு வச்சுக்கலாம். கண்ணாடியை உள்ளே வச்சுட்டு இதை மறுபடியும் இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது சரி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படி வச்சா உங்களோட இதுவும் தொலைஞ்சி போகாமல் பத்திரமாக இருக்கும். ஓகே, இதே எங்கள் அப்பாவுக்கு நான் கிஃப்ட் கொடுக்க போகிறேன். டாடா பாய், see you.